அஸ்மத் குருபியோ நமக. இன்றைய பாசுரம் 75வது பாசுரம். நான்முகன் திருவந்தாதியில் பெருமாளை ஏத்துவதற்கான நாவை கொண்டு நான் ஒரு மனிதனை பாட மாட்டேன், மனிதர்களை பாட மாட்டேன் என்கிறார் ஆழ்வார். போன பாசுரத்துல ஒன்றை பாட மாட்டேன்னு தேவதாந்திரத்தை பாட மாட்டேன்னு சொன்னார். இந்த பாசுரத்துல எம்பெருமான தேவதாந்திரம் என்ன, அவர்களையே நான் பாட மாட்டேன்னு போது பரம அற்பர்களான மனுஷரை பாடுவேனா? எம்பெருமானை துதிப்பதற்காகவே ஏற்பட்ட இந்த நாவை கொண்டு மனுஷரை பாடுவேனா? நாக்கொண்டு மானிடம் பாடேன், நலமாக தீக்கொண்ட செஞ்சடையான் சென்று என்றும் பூக்கொண்டு வல்லவாரேத்த மகிழாது வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு. நெருப்பு போல் சிவந்த சடையை உடைய சிவபெருமான் தக்கதாக அவனுடைய ஜீவாத்மஸ்வரூபத்திற்கு ஏற்ற மலர்களை கையில் கொண்டு தானே சென்று தனக்கு சக்தி உள்ள வரையில் துதிக்க ஸ்துதி பண்ண, இதை ஒரு பெருமையாக மகிழ மாட்டான் சர்வேஸ்வரன். ஸ்ரீ வைகுண்ட செல்வத்தை உடைய இந்த பெருமானுக்கான பாசுரங்களை பாடும் இந்த நாவினாலே நான் மனிதர்களை பாட மாட்டேன் என்கிறார். பாட்டை கொண்டு மானிடம் பாடேன் என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகா அவதாரிக்கையும் வியாக்கியானமும். ஞானம் சக்தி முதலானவற்றில் மிக்கவர்களான பிரம்மருத்ராதி தேவர்களையே துதிக்க மாட்டாத நான் ஒரு க்ஷூத்ர மனுஷர்களையா துதிக்கப் போகிறேன் என்கிறார். நாக்கொண்டு மானிடம் பாடேன், சா ஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி. விஷ்ணு தர்மம் சொல்றது எம்பெருமானை துதிப்பதே நாவாகும். துதிப்பதுதான் நான், மீதியெல்லாம் சும்மா என்றபடி அவனை பாட வேண்டிய நாவை கொண்டு நாக்கை கொண்டு மிக தாழ்ந்தவர்களான மனித பதர்களை பாட மாட்டேன். அப்ப பின் யாரை பாடுவீர் என்று சொல்ல கேட்க, நீங்கள் உயர்ந்தவன் என்று நினைத்திருக்கும் ருத்ரன் கூட எவனை என்றும் ஸ்துதித்து நிற்கிறானோ அவனைத்தான் பாடுவேன் என்கிறார். நீங்கள் உயர்ந்தவன் நினைக்கிற ருத்ரன் கூட இவனைத்தான், எவனை துதிக்கிறானோ என்றும் எப்பொழுதும் அவனை பாடுவேன். தீக்கொண்ட செஞ்சடையான், நிறத்திலே கண்ணை கரிக்கும் அக்னியை கொண்டிருக்கும் சிவந்த ஜடையை உடையவன். அல்ல அனற்கு அங்க ஏற்றான்னு முதல் திருவந்தாதியில 97வது பாசுரத்துல நெருப்புக்கு அழகிய கையை ஏற்றான் என்று பொய்கை ஆழ்வார் அருளி செய்தபடி நெருப்பை கையில் கொண்டவன், சிவந்த ஜடையை உடையவன். சென்று என்றும் அவனுக்கு தகுந்த வகுத்த விஷயமாகையாலே எங்கும் தானே சென்று பூக்கொண்டு வல்லவாறு என்றும் ஏத்த, எம்பெருமானுடைய மென்மைக்கு தகுந்த மிருதுவான பூக்களையும் நீர் சுடர் தூபம் முதலான ஆராதனைக்குரிய உபகரணங்களை கொண்டு தன் ஞான சக்திகளை வகுத்த விஷயத்தில் அதை பயன்படுத்தி தனக்கு இயன்ற வரையில் தினந்தோறும் துதிக்க ஸ்தோத்திரங்கள் சொல்லி அப்படி எம்பெருமானை சேவிப்பாராம். பூவை இங்க சொன்னதுக்கு ஆராதன உபகரணங்கள் அனைத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உபலட்சணத்துக்காக பூ அப்படின்னா திருவாராதனம் பண்ணுவான்னு அர்த்தம். என்றும் நலமாக ஏத்த, சர்வ காலங்களிலும் சர்வேஸ்வரனுடைய பெருமைக்கு தக்கபடி ஸ்துதி பண்ணுவாராம். வல்லவாறு ஏத்த, வல்ல ஆறு ஏத்த. எவ்வளவு துதி பண்ணாலும் இவனை துதித்து முடிக்க முடியாதே. அதனால முடிஞ்ச அளவு அவனுடைய தகுதி முடிந்த அளவு சக்திக்கு ஏற்க துதி பண்ணுவார். தங்களால் முடிந்த வரையில் ஏத்த. வர்ஷாயுதைர் எஸ்ய குணான சக்கியா வக்தும் சமேதரைப்பி சர்வலோகைகின்னு பாரதம் சொல்றது. எவனுடைய குணங்கள் 16,000 வருஷங்களிலும் எல்லா உலகங்களிலும் கூடினாலும் பேச முடியாதவையோ, அவனுடைய குணங்கள்ல 10,000 வருஷங்கள் பேசினாலும் எல்லா உலகங்களும் சேர்ந்து பேசினாலும் ஒரு எல்லை காண முடியாது. யானுமேத்தி 7 உலகும் முற்றுமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த வேத்த எங்கெய்தும் திருவாய்மொழியில சொல்றார் நம்மாழ்வார். ஏத்த மகிழாத, இவர்கள் துதிப்பதினால் ஒரு பெருமை உண்டா அவனுக்கு அப்படின்னா,
இன்னாரால் துதிக்கப்பட்ட பெருமையை நான் உடையோம் என்று அவன் மகிழ்ச்சி உறுவதற்கு இடம் இருக்கு. பா, ருத்ரனே என்னை சேவிச்சிட்டான், என்னை துதிக்கிறான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி உருவாரோ அப்படின்னா அவர் துதிப்பது அவர்களுடைய ஸ்வரூபம். உண்மையில் இவர்கள் துதிப்பதெல்லாம் இவனுக்கு அதாவது புகழ்வோம் பழிப்போம்னு பெரிய திருவந்தாதில சொல்ற மாதிரி அவர்கள்லாம் எப்படி ருத்ரன் துதிப்பதும் ஏன் மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறார்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் ரஜஸ் தமஸ் குணங்களிலே இவனிடம் எதிரம்பு கோத்து சண்டை போடுறவர்கள். எப்பவோ சத்துவ குணம் துதிக்கிறார்கள் அப்படின்னா அதனால பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அவர்களும் நம் போன்ற ஜீவாத்மாக்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாகையாலே க்ஷுத்ரரான தேவர்களுடைய ஸ்துதியாலே ஒரு மாறுபாடு இல்லாமல் இருக்கிறார். அதை சொல்றதுக்காக அப்படி சொன்னார். கேழ்ந்த சீரரன் முதலா கிளர் தெய்வமாக கிளர்ந்து சூழ்ந்தமரர் துதித்தால் உன் தொல்புகழ் மாசூனாதேன்னு திருவாய்மொழியில சொல்றார் நம்மாழ்வார். புகழ்வோம் பழிப்போம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இவன் ஒரு மரம் போலே மாறுபாடற்றவனாய் பரமபதத்திலே ஒப்பற்றவனாய் பரமபுருஷன் நிற்கிறான் என்று வேதமே சொல்லுகிறது. விஷ இவஸ்தபதோ திவி திஷ்டத்யேகா தைத்திரியம் அதுல சொல்ற மகிழாத வைகுந்த செல்வனார். ருத்ரன் முதலானோர் ரஜஸ்தமஸ் மிக்க போது அகங்காரத்தாலே சண்டை போட்டு எதிரம்பு கோக்குபவர்களாகையாலே அவர்கள் துதியால் இவன் மகிழ வேண்டும் என்ற அவசியமில்லை, மகிழ்வதில்லை. கலங்கா பெருநகரில் ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய முக்தர் பொங்கும் பரிவாலே துதிக்கிறார்கள். அங்கு அவன் உகந்து கேட்பான். அங்கு அவன் உகந்து கேட்டு வாழும் செல்வத்தை உடையவன். செல்வனார் சேவடி மேல் பாட்டு. அப்படி திருவுக்கும் திருவாகிய அந்த செல்வனுடைய சிவந்த திருவடிகளின் மேல் ஆக வேண்டிய பாட்டுக்களை கொண்டு என் நாவினால் அப்படித்தான் அந்த நாவை பயன்படுத்துவனே தவிர என் நாவினால் ஒரு மானிடத்தை பாடமாட்டேன் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி.